ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் கொஸ்டின் வந்து திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திருக்கூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். ஸோ திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மையக்கதை பொருளாகும். குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. ஸோ 1, 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மயங்கி மறுக்கீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். ஸோ இப்பாடலுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டு அம்மானை வரி என்பது பெயர். பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். ஸோ 2, 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடற்பயணத்தின் சிறப்பை பொறுத்துக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. ஸோ இந்த வரி வந்து இதில் தான் இடம்பெற்றிருக்கும். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி, பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. ஸோ இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டி யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. ஸோ இதுக்கான பொருள் இந்த வரிக்கு இடம்பெற்றுள்ள செய்யுள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. 3, 4, 2, 1 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புனையா ஓவியம் என்பதன் பொருள் வந்து கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரையும் ஓவியம் தான் வந்து புனையா ஓவியம். கிருஷ்ணகிரி கோத்தகிரி என்னும் இதில் காணப்படும் கிரி என்னும் சொல்லு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? ஸோ மலை. ஸோ இதுக்குரிய பொருள் தான் வந்து கிரி. திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ கீழ்காணும் கூற்றுகள் படிக்கிறோம் பாருங்க. மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் எனும் 3 பிரிவுகளை கொண்டது. திருவிளையாடல் புராணத்தில் 65 பாடல்களும் 3200 பாடல்களும் உள்ளன. ஸோ 2, 3 மட்டும்தான் சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. மேட்ச் த ஃபாலோவிங். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது. ஸோ இதை சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல்ஸ். ஸோ தமிழ் வந்து பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதுன்னு சொன்னது வந்து கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருளும் குறித்தனவே. ஸோ இது வந்து எதில் இடம்பெற்றிருக்கும்னா தொல்காப்பியம். தன் நேரில்லாத தமிழ். ஸோ இது வந்து தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுளில் வந்து இது குறிப்பிட்டிருப்பாங்க. தன்னேர் இல்லாத தமிழ். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. ஸோ இதை சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரவுல். ஸோ 3, 4, 1, 2 தான் ஆன்சர். ஸோ நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை. இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை. ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து நக்கீரர். பொருணராற்றுப்படை. ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து முடத்தா மக்கணியார். பெரும்பானாற்றுப்படை. ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கனார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. வரிசை 1 வரிசை 2 பொறுத்துக்க. ஸோ இதுவும் மேட்ச் தான். கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி,
ஜேர்னல்னா மின்னிதழ், புக்னா மின்னூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3412. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள். ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தான் தாயுமானவர். பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. ஸோ பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். எண்கள் கொடுத்து இது வந்து எந்த திணையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10, 20, 30, 40. ஸோ இது வந்து நெய்தல் திணை. 6, 16. ஸோ இந்த மாதிரி 6, 6ல் முடிகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருதத்திணை. 4, 4ன்னு முடிகிறதெல்லாம் முல்லைத்திணை. 2, 8. ஸோ இந்த மாதிரிலாம் முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சித்திணை. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2413. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை அப்படின்னா மீன்பிடி வலை. ஸோ வலை அப்படின்னா பொந்து. வலை அப்படின்னா பொந்து. வாழை அப்படின்னா மீன் வகை. வாழை அப்படின்னா மர வகை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4123. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராம அவதாரம். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. மாயா சனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார். ஸோ 1ம் 2ம் தான் கரெக்டு. ஸோ இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.